நேற்றைய தினம் நடக்க வேண்டிய அதிசயத்தை, அற்புதத்தை பிசாசு தடை பண்ணி இருந்தால் அடுத்த நாள் கர்த்தர் கொடுக்க வல்லவரா இருக்கிறாரு. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள், கர்த்தராக இயேசு கிறிஸ்துவால் முன்குறிக்கப்பட்ட ஜனங்கள், தேவனால் முத்தரிக்கப்பட்ட ஜனங்கள், பரிசுத்த ஆவியால் அங்கீகரிக்கப்பட்ட ஜனங்கள், நான் நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும், எச்சரிக்கையா இருக்கணும். தேவ திட்டத்தை நிறைவேற்றுகிறோமா, சுத்தத்தை செய்கிறோமா என்று அறிந்து செயல்படணும். அவருடைய பாதையில நடக்கிறனா, அவருடைய வழியில ஓடுறனா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லப்பட்டிருக்கு, எசேக்கியா ராஜா என்ன பண்றாரு? அழுகுறாரு, மகன் கசந்து அழுகுறாரு. 1,85,000 பேர் என்ன பண்றாரு? தூதர் இறங்கி அடிக்கிறாரு. அல்லேலூயா. அவருக்கு ஒரு சாதாரண விஷயம். அல்லேலூயா. ஆனா தேவ திட்டத்தை நிறைவேற்றுவது யாருடைய விஷயம்? அது எனக்குள்ள இருக்கிற ஆவியாரோட விஷயம், உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியோட விஷயம். அது நம்ம தெளிவா இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. என் ஆவி அடங்கணும், என் ஆத்துமா அடங்கணும், என் சரீரம் அடங்கணும். எங்க அடங்கணுமா? ஆவிக்குரிய விஷயத்துல, பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்த விஷயத்துல, தேவ சித்தத்தை அறிகிற விஷயத்துல என் ஆவி, ஆத்துமா, சரீரம் அடங்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம நிலையான தேவனை நிலைத்திருப்போமானா என் வாழ்க்கை நிலையான தேடும். அல்லேலூயா. உம் சித்தத்தை நான் செய்வதே அனுதினமும் என் போஜனம். உம் அழியும் என் கைகளை கொண்டு அழியாகும் ராஜ்யம் கெட்ட வைத்தியமான என்னை தெரிந்தெடுத்தீர். அழியும் என் முதலில் கொண்டு அழியாகும் வார்த்தையை சொல்ல எத்தனை வாழ்ந்த என்னை பிரித்தெடுத்தீர். ஆராதிப்பே அது எண்ணியே உமை மட்டுமே ஆராதிப்பே அது எண்ணியே வாழ்நாளெல்லாம் உமை மட்டுமே ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், 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 ஆராதிப்பேன். நம்முடைய திட்டம் நிறைவேறக்கூடாது, தேவ திட்டம் நிறைவேறணும்.